இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ கல்வி மருத்துவ அமைப்புகள் இயங்கி வருது. அதெல்லாம் இல்லாமல் போனால் அரசால அவங்க பண்ணிட்டு வர சேவையை உடனே இட்டு நிரப்ப முடியாது என்பதையும் என்னுடைய கடிதத்தில் அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த சட்ட திருத்தம் மத சுதந்திரம் மற்றும் சமூக சேவை விரும்புகிற மக்கள் மீதான கடுமையான தாக்குதல், அரசியலமைப்பு வழங்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால் இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனால் கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களால் இந்துக்களும் தான் அதிகம் பயனடைகிறாங்க. மதவரி பார்வையோடு மனிதநேய செயல்பாடுகள் மேலே தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு மதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, இது மனித குலத்திற்கே எதிரானது. இந்தியா மேல உலக அளவில் அழிக்க முடியாத களங்கத்தை இந்த சட்டம் ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கு. நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதில் அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சிக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக் சட்டம் திருத்தத்தில் துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்தில் பழனிசாமி பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலப்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். நேற்று நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி அவர்கள் தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஃபோன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்க மனசுல இருந்ததை பேசிட்டீங்க, எங்க மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்னு சொன்னாங்க. மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறா பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம நேரடியா அரசியல் செஞ்சிருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடிச்ச மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்காம 2021, 2024, 2026 அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய் கொழுப்போடு பேசுனா அதை வரவேற்க மாட்டாங்க. பழனிசாமி சொல்றதுக்கு சாதனைகள் இல்லை, மக்கள் பட்ட வேதனைகள் தான் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்லை. உதவியர்கள் மேலே, அவருக்கு உதவிய மேலே நன்றி உணர்வு இல்லாம மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நெஞ்சுதான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. 2011, 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை
அதிமுக நிறைவேற்றல. அந்த வாக்குறுதிகளை நான் வாசிச்சா அது பழனிசாமிக்கு ஞாபகம் வராது. ஆனா திமுக வாக்கு கொடுத்தா அதை எப்படியாவது செஞ்சு முடிப்போம். அப்படி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் திமுக தேர்தல் அறிக்கை. நான் கூட பாடி காமிச்சேன் திருநெல்வேலியில், கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா நீங்க? பாடினவா முடியும்? சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளும் தான். ஆக அதுல சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய சில மெகா ஹிட் அந்த அறிவிப்புகளை மட்டும் இப்போ தலைப்புச் செய்தியா ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றேன். 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனி மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். 1000 புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டத்தின் மாணவர்களுக்கு உதவித்தொகை இனி 1000 மாசத்துக்கு 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.